எப்போதுமே சரி, தனுசு ராசிக்கார பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் அதிகமா இருக்கும் தனுசை பொறுத்தவரை. எப்படி இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட யாருமே இருக்க முடியாது. எதுலையுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க தனுசை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு. தனுசு தான். குடும்பம் தாங்க இவங்களுக்கு முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லை. தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம். எங்க இருந்தாலும் சரி நல்ல ஒரு கௌரவத்தோட இருக்கணும். எப்படி கௌரவத்தோட இருக்கணும், நம்ம 4 பேருக்கு புத்திமதி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தான். அறிவுக்கு உகந்த ராசி, பயங்கரமான திறமையான ராசி எல்லாமே தனுசு ராசி தான். தன்னம்பிக்கை, தைரியம், தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் எல்லாமே தனுசு ராசின்னு நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, அதுவும் சொந்த வீட்டுல சுக்கிரன் தனுசு ராசி, இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வருஷத்துல 2 வாட்டி தான் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலமாவார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே யாரு? சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி, நம்முடைய வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். அந்த கலை சார்ந்த துறை எல்லாமே சுக்கிரன் தாங்க. இப்போ ஓவியம் வரணும், சிற்பி வேலை எல்லாமே பாருங்க சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை காட்டக்கூடியதும் சுக்கிர பகவான் தான். அப்ப சுக்கிர பகவான் எப்படி இருக்கணும்? ஜாதகத்துல பலமா இருந்துட்டாவே எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா வருஷத்துல 2 வாட்டி தாங்க அவர் ஆட்சி பலமாகிறாரு. அதனாலதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரா மட்டும் நீங்க பாக்கணும். எப்படி உங்க ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த இடத்துல சொல்லுவாங்க, லான்னு உங்க ஜாதகத்துல போட்டிருப்பாங்க. அதுல இருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லவரா கெட்டவரா, இதை பார்த்துக்கிட்டு இப்ப இந்த பலனை வச்சு பாருங்க. செம்மையான யோகம் இருக்குது. ஏன் எப்படி சொல்றீங்க? சரியாந்திர யோகம் இருக்கணும். 11ல லாபத்துல சுக்கிரன் பயங்கரமா ஆட்சியாக இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்தா கூட நல்லா இருக்காரு. 11ல இருந்தா நமக்கு என்ன? உபஜயஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு பேரு உபஜயஸ்தானம். உன்னை யாராலையும் வெல்ல முடியாது, நீ தான் ஜெயிப்ப. இதாங்க உபஜயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காருங்க சுக்கிர பகவான். அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா அந்த சுக்கிரனுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை மிக டாப்ல முடிவுகளை வைக்கும். என்னங்க நான் பிறந்தது கஷ்டப்பட்டுதாங்க இருக்கேன். அப்ப ஜாதகத்துல பாருங்க, தசாபதி மாறி இருக்கலாம். இப்ப என்னத்தை கஷ்டம் கொடுத்துருப்பாரு? பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா இந்த அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனி குடும்பத்துல செலவை உண்டு பண்ணி இருக்கும். நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது, பொருளாதார வருமானத்தை தடைய பண்ணியிருப்பீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லல, ஒரு சில பேர் ஜாதக தசாபதி சரி நான் சொன்ன மாதிரி கேட்டு பாருங்க. வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் கடன் பிரச்சனையும் பகை பிரச்சனையும் எதிரி பிரச்சனையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. படிப்பு கல்வி மந்தமா இருந்திருக்கும், குடும்பத்துல ஒரு கலகத்தை உண்டு பண்ணியிருப்பாரு, வேலை உத்தியம் அனுகூலமா இருந்திருக்காது, எடுக்கக்கூடிய முயற்சியும் தடையா இருக்கும். ஏன்னா படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே ஒரு தடையை கொடுத்துருக்கும். ஏன்னா பாதகதி வீட்டுல குரு இப்ப அதிசாரமா பேச்சியா எங்க வர்றாரு? 8ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகிறார். உங்களுடைய ராசி அதிபதி உச்சமானால் அவர் என்ன பலன் கொடுப்பாரு? 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனாலதான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். ராகு குரு சாரம், சனி பகவான் குரு சாரம், குரு சுயசாரம், சுக்கிர பகவான் ஒரு சில குரு சாரத்துல போவார். அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? நவம்பர் மாசம் 25க்குள்ள இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கை என்ன வேணாலும் மாத்தி விட்டுரும். பாத்துங்க, நீங்க கவலைப்படாம பயணிங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இப்ப சுக்கிர பகவான் பார்த்து ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க சொல்றேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஏன் ஷேர் பண்ண சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம். உனக்கு நோய் வருமா வராதா? உனக்கு கடன் வருமா வராதா? உனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா? உனக்கு எதிரி இருப்பானா இருக்க மாட்டானா? உனக்கு வழக்கு இருக்குமா இருக்காதா? நல்லா பாருங்க. எதிரியை நீ எப்படி ஜெயிப்ப, எப்படி எதிரியை நீ தும்சம் அடிச்சு தும்சம் பண்ணுவ, எல்லாமே இந்த 6ஆம் இடம் தான். நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது. அடுத்து பாருங்க 11ஆம் வீட்டு அதிபதி. சரி, 11ஆம் இடத்துல என்ன இருக்கு? லாபம் இருக்குது. 6ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தா பிரச்சனை. 6ஆம் இடத்துல இருந்தா நல்லா இருக்காரு. ஆனா 11ஆம் இடத்துல இப்ப சுக்கிரன் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சூரியோட சேர்ந்துல உட்காந்துருக்காரு, பாக்கியாதிபதியோட சேர்ந்துல உட்காந்துருக்காரு. 11ல மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ப்ரமோஷனும், பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே 11ஆம் இடத்துல அடங்கி இருக்குங்க. அவ்வளவு விஷயம். அதனால தனுசு ராசிக்கு எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. விற்றக்கூடாது இந்த வீடியோ நம்ம சொல்றோம்.
எல்லாமே லைஃப்ல இது முன்னாடி கஷ்டப்பட்டது எல்லாமே நல்லா அனுகூலமா வரும். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தமிழ். இனிமே எல்லாமே மாறுது பாருங்க, டோட்டலா மாறுது. வருமானம், இன்கம், பொருளாதாரம், யாருக்கெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ, கடன் இருந்துச்சு, எத்தனை பேர் கடன் இருக்கு, கடனை சரி பண்ணி விடுவார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பாக்குறாரு, பெருமூட்ட பணத்தை ஏதோ கொடுத்துருவாரு, கடன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா குரு 2ஆம் பார்வையை பாக்குறாரு, கடன் பிரச்சனை இல்ல, குடும்பத்துல தூக்கி போடுது கடனை. ஜாதகத்துல மட்டும் தசாபதி மட்டும் நல்லா இருந்தா பாருங்க, பொருளாதார வருமானத்தை இப்ப கடன் பிரச்சனை இருக்காது, பொருளாதார பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு இடத்துலயோ, பூமியிலேயோ, வண்டியிலேயோ, வாகனத்துல நிறைய செலவு இது மாதிரி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இப்ப ஜெயிக்க போறீங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு பாத்துங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாக போகுது. அப்பாவுடைய சொத்தா இருக்கணும், இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கணும், எந்த ஒரு சொத்து வழக்கா இருக்கட்டும், அந்த வழக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட போறீங்க. நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு, இதை விட்டுறாதீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை அது எப்படிப்பட்ட சொத்தா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வழக்கம், தலைக்கு மேல போகட்டுமே வழக்கு, அந்த வழக்குல ஜெயிப்பீங்க. இப்ப வேலை பாருங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பர் வேலை. இப்ப எத்தனை கம்பெனிக்கு நீங்க ரிசீம் கொடுத்துருக்கீங்க, எல்லா கம்பெனியும் இந்த ரிஷிம் நல்ல அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை தேடி வரும். எதனால நீ எதை வச்சு சொல்றீங்க வேலை கிடைக்கணும்? 6ஆம் வீட்டதி உச்சத்துல ஆட்சி பதத்துல உட்காந்து 11ஆம் இடத்தை பாக்குறது, 11ஆம் 5ஆம் இடத்தை பாக்குறாங்க, ப்ரொமோஷன் அஞ்சு கொடுக்க போறாங்க வேலை உத்தியத்துல. அது இங்கே வேலை பார்த்தாலும் சரி, நீ வெளிநாட பார்த்தாலும் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் சூப்பரா இருக்கு. மீற்ற கூடாது. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்காரு, எப்படி உங்களுக்கு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. விசா பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா விசா பிரச்சனை இருக்கும். அடுத்து இந்த PR வாங்கணும், பண்ணணும், வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், எல்லாம் அண்ணா அனைத்து பேரும் சொல்றேன். பிள்ளை டைம்ல உள்ளவங்க சூப்பரான நேரம் இருக்கு பாத்துங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமண வாழ்க்கையில ஒரு தடைகள், தாமதம் எல்லாமே இருக்கும். இப்ப திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இருக்காது, நல்லது நடக்கும். புடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு. குழந்தை பாய்க்கிறதுக்கு இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைமிங் பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க. மெயினா பாருங்க, எந்த ஒரு துறையாலும் சரி, போலீஸ் துறையா இருக்கட்டும், இல்ல மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. தனுசு ராசி அனைவருமே லாட்ரி யோகம் விடாம எடுங்க. வெளிநாட்டை உள்ளவங்க கண்டிப்பா அடிச்சே தீரும். ஜாதகத்துல என்ன நம்பர் ராசி என்னன்னு பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கூட வரைய வேண்டாம ஜாதகம் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்குலாம் சூப்பரா இருக்கும், திருமணத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை இனிமே எந்த ஒரு தடையும் வராது. திடீர் யோகம் தேடி வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து இப்ப தொழில் ஆரம்பிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி தொழில் நஷ்டத்தை கொடுப்போம், இப்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய பக்காவாமே தனுசு ராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல மூல நட்சத்திரம். இது ஆஞ்சநேயர் பகவானுடைய நட்சத்திரம், தைரியமான நட்சத்திரம், தன்னம்பிக்கையான நட்சத்திரம். எல்லா வேலையும் சொன்னவன பார்த்தவன செய்யக்கூடிய அந்த வேலையை பவர் கொண்ட நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிக்க பிறந்தவன் சொல்லி தைரியத்தை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க தான். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, தனிமை விரும்பக்கூடிய, தன்மானத்தோட எல்லாமே பாருங்க இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே தாங்க நீங்க ஜெயிக்க போறீங்க. வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, அப்பா அம்மாவுடைய சொத்து, வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க. கண்டிப்பா கடன் பிரச்சனை வந்துருக்குங்க, கண்டிப்பா எதிரி பிரச்சனை வந்துருக்குங்க. உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு 2 மாசத்துல பண்ணிருப்பீங்க. லாப வருமானத்துல ரொம்ப கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. தொழில் உத்தியத்திலும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரன் லாபமோ, வருமானமோ, பொருளாதாரமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, வேலை தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ, ஒரு ப்ரமோஷனோ, நல்ல ஒரு அனுகூலமோ, திருமண நல்ல ஒரு வெற்றியிலோ, தொழில ஒரு நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து பூராடம் பிறந்தவங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன்னா இவங்க எப்போதுமே நாகரீகம், குடும்பம், ஒழுக்கம், தைரியம், தன்னம்பிக்கை, எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இந்த பூராணம் சூப்பரா இருக்கும் தெரியுமா. எதுக்குமே சரி அஞ்ச மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கும் பாருங்க. எந்த வேலையும் உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த பூராண நட்சத்திரம். இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, எதிரி பிரச்சனை இருந்துச்சு, வழக்கு பிரச்சனை இருந்துச்சு, எல்லாமே ஒரு போட்டி போராட்டத்தில் நிறைய பார்த்துட்டீங்க.
இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப வீடு வாங்குறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், பூமி வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாங்குறதா இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே லைஃப்ல சூப்பரான நேரம் வருதுங்க. இந்த புராணத்துல பொறுத்தவரைக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. லைஃப்பை கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நிறைய இது மாதிரி நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க, இனிமே கஷ்டமே உங்களுக்கு வராது. ஆசைப்பட்ட விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், கமிஷன் வியாபாரம் சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த நவம்பர் மாசம் 25 கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது அந்த பூராண சார் தான். நீங்க எல்லாமே படி பாருங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராடத்துல எதுவுமே தைரியமான குணம், நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம், திறமையான குணம் இருக்கும். எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஒருத்தனை ஏமாத்த தெரியாது, ஏமாத்தி பொழைக்க தெரியாது, தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம், தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த உத்திராடம் மட்டும்தாங்க. இனிமே எது வந்தாலும் சரி, இப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பயங்கரமா வரும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் எதெல்லாம் மூவ் பண்ணி பாருங்க. வெளிநாடோ வெளியூரோ வேலை உத்தியத்துல ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ கணவனை ஒற்றுமையோ. ஏன்னா இப்ப கொஞ்சம் மருத்துவ சில வரைய சில ஒரு குழப்பம் நிறைய இருக்கும் மனசுக்குள்ள. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே நம்பி வரும். கண்டிப்பா நீங்க பாத்துங்க, நல்ல ஒரு எதிர்காலம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஆசைப்பட்ட விஷயம், அரசியல், அரசாங்கம், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து வெற்றி பெறும் பயிற்சியாகவே அமைகிறது.